வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க இதை ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். அதுக்கு நல்ல அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வெந்தால் தான் அந்த பாஸ்தா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வேகும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் வரணும், கொதிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவுக்கு வேகிற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்துடட்டும். நம்மளோட பாஸ்தாலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு வடிகட்டு வச்சு வடிகட்டி எடுத்துட்டு பச்சை தண்ணி ஒரு செம்பு ஊற்றி நல்லா கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வதக்கிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பூண்டை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கேரட் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்க ஒரு கேரட், ஒரு பாதி குடமிளகா. ரொம்ப காய் போட தேவையில்லை, லேசாக காய் போட்டால் அந்த ஒயிட் சாஸ் கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நம்மளோட பாஸ்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் காய், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த காயெல்லாம் வந்து லைட்டாக ஒரு க்ரன்ச்சியாக வதக்கினா போதும். ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்லை. அந்த பட்டரில் வேகும்போது இந்த காயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துலேயே அப்படியே ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டர் போட தான் நம்மளோட பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் லேசாக மெல்ட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மைதாவை நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து விட்டாச்சு. நல்லா அந்த பட்டரோடு சேர்ந்து மைதா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாலை அப்படியே இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசாக கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கலக்க சூப்பராக நமக்கு நல்ல க்ரீமாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பால் பட்டர் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீமியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். அப்படியே பால் அந்த கெட்டியாக வரப்போகும்போது நம்ம இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு போடணும். ஏற்கனவே பாஸ்தாவுக்கு உப்பு போட்டாச்சு, வெஜிடபிள்ஸ்க்கும் உப்பு போட்டாச்சு. இந்த சாஸ்க்கு மட்டும்தான் தேவையான உப்பு போட்டுட்டு பாருங்கள், கலந்து விடும்போதே நல்லா க்ரீமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு மற்ற காய்கள் வேக வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம். செம்ம ஹெவியாக இருக்கும். ஃபுல்லாக பட்டர் இருக்கிறதுனால லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போதே அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டியூப் பாஸ்தாவாக இருந்தால் இந்த பாஸ்தாக்குள்ளேலாம் அந்த சாஸ் போயிட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாஸ்தா நம்ம ஒயிட் சாஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் சீஸை வெட்டி வச்சுருக்கோம். இது போடும்போது இன்னும் சூப்பராக க்ரீமியாக செம்மையாக இருக்கும். இந்த சீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சீஸ் இது போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் போடும்போது செம்மையாக இருக்கும். போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இது இன்னும் சூப்பர் டேஸ்ட் ஆயிரும். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா இருக்கும். ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இந்த பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பெப்பர் தூள் சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள்,
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இது நம்ம வீட்டிலே இருக்கிற மிளகாயில் அடித்தது, கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். சீசனிங்ஸ் இருந்துச்சுன்னா அது போடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அடுப்பை அமர்த்தி விட்டுறலாம். நம்மளோட செம்ம க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ண எடுத்துக்க வேண்டியதான். அடுப்பை அமர்த்தி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.